ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் ரொம்பவுமே எம்மியான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வரும், குலையாது, நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவை 1 கப்பு, அப்புறம் நெய் ஒரு 1/2 கப்பு, ஏலக்காய் 5, ஆயில், அப்புறம் முந்திரி திராட்சை, சுகர் 1.25 கப்பு, தண்ணி வந்துட்டு 2.25 கப்பு. இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானவுடனே நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துடலாம். அப்புறம் அந்த பக்கம் இன்னொரு ஸ்டவ்வில் நீங்கள் சுடுதண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அதே அளவு 1 கப் ரவைக்கு 2.25 அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சு. சுடுதண்ணியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம இந்த ரவையை போட்டு நம்ம வறுத்தரலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளவில் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவே வாட்டர் அப்புறம் சுகரையும் மென்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும், ப்ரௌனிஷ் ஆக வேண்டியதில்லை, அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டா போதும். இப்போ ஏலக்காயும் ஆட் பண்ணிடுறதோட தீஞ்சு போகாமல் நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வறுத்துடணும். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்மெல் போய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணி ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். 1 கப்புக்கு 2.25 அளவு தண்ணி. நல்லா கெட்டி சேராமல் டக்குன்னு கிண்டிடுங்க. அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டி சேராது, அடிப்பிடிக்காது. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்க்கரை 1க்கு 1.25 அளவு. 1 கப் எடுத்திங்கன்னா 1.25 கப் அளவு சேர்த்திங்கன்னா ரொம்ப கரெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு அதிகமாகவும் இதே ரொம்ப கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும். கம்மியாக வேணால் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இடையில நெய் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆயில் கூட சேர்த்திக்கலாம். அதனால் கொஞ்சம் அப்படியே நம்ம ட்ரை பண்ண விட்டுறலாம் சிம்லேயே.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேசரி. நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.